எல்லாம் காணும். கொஞ்சம் அப்படியே நல்லா திக்கா கொதிச்சு வத்த வரணும். இப்படி மூடி விடுவோம். இதுதான் நாங்க இன்றைக்கு சுட போற தோசைக்கல். இப்ப மாத்துவோம். இங்க பாருங்க, தோசை பிரட்டி, மரத்தாலான தோசை பிரட்டி. இந்த இறால் இப்படி வச்சு இந்த ரொட்டி எப்படி மடிச்சு வச்சுட்டு தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாங்க இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு சொன்னா, கிராமத்து முறைப்படி, பாரம்பரிய முறைப்படி மண் சட்டி, அதுலதான் இறால் பிரட்டலும் கோதுமை ரொட்டியும். ரொட்டி வந்து எல்லாரும் நான்ஸ்டிக்ல சுடுவாங்க, இல்லாட்டி தோசைக்கல்ல சுடுவாங்க. நாங்க இன்னைக்கு வித்தியாசமா கிராம முறைப்படி மண் சட்டியால, மண்ணால செய்த தோசை கல்லில தான் இன்னைக்கு ரொட்டி சுட போறோம். அதை தான் அந்த வீடியோல பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னுக்கு யாரும் இந்த சேனலுக்கு புதுசா வந்திருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எனக்கு வாழையில தேவை, அதனால நான் வச்ச வாழை மரம் எட்டதும் இல்லை. நல்ல உயரத்துக்கு வளர்ந்துட்டு வாழையில தாச்சி வட்டி அடுப்பை மூட்டியாச்சு. இறால் பிரட்டலுக்கு புதுசா வாங்கின மண் சட்டி, கிராமத்து முறைப்படி. அந்த காலத்துல இதுதான் யூஸ் பண்ணினாக்கள், கிராமத்துல இருக்கிறாக்கள். இப்பதான் எல்லாம் நான்ஸ்டிக் அது இது வந்துட்டு நாங்கள் இதுல சமைப்போம். இங்க பாருங்க, அடுப்பு ஊதின நான் நின்றுட்டு, சின்ன வயசுல அம்மாவோட இருக்கைகளை ஊதினது. இப்பதான் எவ்வளவு வந்துட்டு கேஸ் அடுப்பு, கரண்ட் அடுப்பு வச்சாச்சு. கட்டி காஞ்சிட்டு எண்ணெயை விடுவோம். இதே முதல்ல ஒரு சட்டி வச்சிருந்தேன், 950 ரூபாய்க்கு வாங்கி இங்கே உடைஞ்சிட்டு சட்டி, லோக்கல் சட்டி போல. இப்ப எண்ணெய் கொதிச்சுட்டு வெங்காயம் எல்லாத்தையும் போடுவோம். உள்ளி நிறைய போடணும், ஏனென்றால் வாய்ப்பு கூட, எல்லாரும் உள்ளி கூட போடுற வேல் நிறைய. ஓரளவு எண்ணெய் சுடைக்குள்ளேயே நான் போட்டுட்டேன். பயத்துல அடுத்த சட்டியும் ஆக கீட்டாகின உடைஞ்சிருமோண்டு போட்டுட்டேன். இப்பதான் பாருங்க, வெங்காயம், பச்சை மிளகாய், ரொம்ப கருவேப்பிலையெல்லாம் போட்டு ஓரளவு இப்படி வதங்கி கொண்டு வரைக்கல தான் இந்த கடுகு, சீரகம், வெந்தயம் போடணும். வேண்டா ஸ்டார்ட்லயே போட்டா கருகிடும். அப்ப அதுக்கு அவன் எரிஞ்சிரும். அதுக்கு அவன்தான் நீங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். போடுவோம். எல்லாம் கலக்கும் வரையும் கலந்து அப்படியே எல்லாம் புரட்டி விடுவோம். நல்லா இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் எண்ணெயில. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிட்டு பாருங்க. கொஞ்சம் இந்த பதத்திலேயே நாங்க இறாலை போடுவோம். விடுவோம். நல்லா எண்ணெய் போடுற அளவுக்கு கிளறி விடுவோம். தேவையான அளவு உப்பு போடுவோம். அதோட சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு விடுவோம்.
ஒரு கரண்டி மஞ்சத்தூள், எல்லாத்தையும் சேர்த்து உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் இந்த எண்ணெயோடு சேர்ந்து இந்த இறால்ல நல்லா பாடுற அளவுக்கு கிளறி விடுங்க. கலரை பார்க்க வடிவா இருக்கு, ஏன்னா சைனீஸ் ஃபுட் மாதிரி. நல்ல பெரிய இறால். இப்போ நாங்கள் மூடி விடுவோம் கொஞ்சமாக வியட்டு. நாங்கள் இன்றைக்கு தக்காளி சேர்க்க போகிறோம். 3 தக்காளி நல்லா இருக்கும் தக்காளி சேர்த்தா. இப்படி நாங்கள் புரட்டல் மைதானம் எடுக்க போகிறோம். அதுக்காண்டி நாங்கள் ரவுண்ட் ரவுண்டாக வெட்டுவோம். ரவுண்ட் ரவுண்டாக வெட்டுறோம். ஆனால் அவிஞ்சி விரைக்கல அதோட டிசைனே மாறிடும். கொஞ்சம் அவிஞ்சிட்டான்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, கொஞ்சம் அவிஞ்சி தண்ணி வந்துருக்குது. தண்ணி இல்லாம தான் போட்டு பார்த்தீங்களா. இந்த பதத்துல நாங்க வெட்டி வச்சிருக்கிற இந்த தக்காளி பழத்தை போடுவோம். கடல் கையெல்லாம் பதகளிக்குது பாருங்க. கலப்புள்ளா இருக்கு தக்காளி. இப்படி கிளறி விட்டுட்டு மூடி விடுவோம். அவியட்டு அவிஞ்சு பார்ப்போம். இது பாருங்க, தக்காளியில நான் சொன்னேன் தானே, அந்த வட்டமா நாங்க வெட்டினோம். எவ்வளவு வடிவா வெட்டினாலும் அதுக்குள்ள போட்டோன்னு அந்த அதோட சைஸ் எல்லாம் கரைஞ்சிரும் அவியக்குல. இப்ப நாங்க தூள் போடுவோம். இந்த தண்ணி இருக்கிறதுலயே நாங்க தூளை போட்டாதான் எங்களுக்கு அந்த தூள் மனம் பால் சொட்டு பால் வடைக்குள்ள வராது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் தூள் எல்லாம். இப்படி இருக்கு. மூடி விடாம கொஞ்ச நேரம் இப்படி எண்ணெயில இதண்டட்டும். இந்த தூள் வந்து எண்ணெயில அவியட்டும். அப்பதான் அந்த தூள் மனம் வராது. அதுக்கு பிறகு பாலை விடுவோம். எண்ணெயில பாருங்க அப்படியே கீழே எல்லாம் அப்படியே பிறண்டு வரும். இந்த டைம் நான் கொஞ்சம் பால் விடுவோம். இப்படி இருக்குண்டு கறி. பால் விட்டுட்டோம். இப்போ ஆல்ரெடி எங்களுக்கு இறால் அவிஞ்சிட்டு தானே அந்த தூள் மனம் சில வேலை இருக்கும். அதுக்காண்டி இப்போ உப்பு புளியெல்லாம் காணுமான்னு இப்போ எல்லாம் காணும். கொஞ்சம் அப்படியே நல்லா திக்கா கொதிச்சு வத்த வரணும். இப்படி மூடி விடுவோம். நாங்க இப்போ இறால் கறி கொதிச்சு கொண்டிருக்க அடுப்புல அதுக்கிடையில நாங்க ரொட்டி சுடுறதுக்கு மாவை குழைச்செடுப்போம். முதலாவது அதுக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம். நான் சிலாக்க தண்ணி சேர்ப்பினா கரைச்சி போட்டு நான் இன்றைக்கு தூள் உப்பு தான் சேர்க்கிறேன். இதுக்கு தேங்காய் பூ, துருவின தேங்காய் பூ சேர்ப்போம். பாதி தேங்காய் பூ எடுத்து வச்சிருக்கிறேன். தேங்காய் பூ நிறைய போட்டா ரொட்டி ருசியா இருக்கும்னு சொல்றது. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு சிலாக்கள் மாதிரினும் விட்டு குழைக்கிறவையில் நாங்க இன்றைக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு குழைக்க போறோம். எங்களுக்கு இப்ப நாங்க கொஞ்சம் எண்ணெய் விட்டு குழைச்சிட்டு ஒரு 2-3 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் கறி இறக்க கிடையில குழைச்சி வச்சுட்டோம்னா அந்த கேப்ல ஊறி வரும். இல்லை நல்லா எண்ணெயில தண்ணியில எல்லாம். இந்த நாங்க பச்சை தண்ணியில தான் குழைக்க போறோம். அளவான தண்ணி விட்டு குழைப்போம். குடி தண்ணியில தான் இப்ப குழைக்கிறது. நல்ல தண்ணியில தான் குழைக்கணும். என்ன சாப்பிடுறதானே தம்பி.
சில ஆட்கள் கிராமப்புறம் அந்த பழைய காலங்கள்ல சுலகுல இப்படி வாழையில போட்டுட்டு மற்றது அந்த ஓலையில பின்னின வடகம் இருக்கும் அதுல போட்டு தன்ற வேல் குலைக்கிற வேல். அன்றைக்கு எங்கள்கிட்ட இருந்ததுலேயே பெரிய மண் சட்டியில தான் குலைக்கிறோம். ரொட்டி என்ற விருப்பமா சாப்பிடுறவினம் தட்டி குலைக்க கூடாது சாம்சி. நாங்கம்மா குழைச்சிட்டோம். குழைச்சி இப்படிதான் ஒரு சைனீஸ் அக்கா பார்த்தேன்னா குழைச்சி போட்டு இப்படி மூடி வச்சு போட்டு இப்படி வைப்பா. இப்படி வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் மேல தடவி விடுவா. தடவுவோம் நாங்க. தடவிட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஊற விடுவோம் இப்படி மூடி. உங்களுக்கு கறி கொதிச்சு வர கடையில இது ஊறிடும். அப்ப எடுத்து சுட சொப்டா இருக்கும். அப்படியே கறிய பார்ப்போம் என்ன கட்டமுண்டு பாருங்க. அப்படின்னு குழம்பதான் இருக்கு, இன்னும் வத்தணும். அப்ப எங்களுக்கு ரொட்டிக்கும் ஊறி வரையும் சரியா இருக்கும். பாருங்க குழம்பு எப்படி கொதிக்குதுன்னு. நல்ல வாசமும் வருது. அந்த மண் சட்டியில சமைக்கல ஒரு நல்ல வாசம். அதுதான் அந்த பழைய காலங்கள்ல ஆக்களுக்கு பெருசா இந்த வருத்தம். இப்ப இருக்கிற ஆக்களுக்கு ஜென்ரேஷன்ல இருக்கிற ஆக்களுக்கு எல்லாம் வருத்தம் வேணும். அது காரணம் அவங்க மண் சட்டியில அரைச்சி கறிகள் அப்படி வச்சு சாப்பிட்றதாலதான் வருத்தம் வர்றதில்லை. பாருங்க நல்ல வாசம் வருது. இன்னும் மூடி விடுவோம், இன்னும் மத்தணும். கறியை இறக்கலாமான்னு பாப்பேன். நான் கொஞ்சம் புரட்டணும்னு சொல்ல மகள் சொல்றா குழம்பு இருந்தாதான் ரொட்டியை பிச்சு போட்டு சாப்பிட நல்லா இருக்குமாமண்டு. இப்ப பாப்பம் தூள் மனம் வந்துட்டேன்னா இந்த எங்களுக்கு ஒரு திக்கான இதுலயே நாங்க இறக்குவோம். நல்ல வாசம் அடிக்கு, எல்லாம் காணும். இப்ப இறக்குவோம். இறக்க முன்னுக்கு இங்க பாருங்க, இளைய காலங்கள்ல ஓலையை சுத்தி போட்டு இங்க பாருங்க, சும்மா அந்த காஞ்ச ஓலையை சுத்தி போட்டு அதுக்கு மேல இந்த கலரை கயிறு தான். இதுதான் அந்த விழாம இருக்கு திருகணைன்னு சொல்றது. இப்படித்தான் அந்த பாரம்பரிய பழைய காலங்கள்ல வைக்கிறவே. இப்ப நாங்க இறக்கி வெப்பம். இதுல தணல் எல்லாம் மங்கால எடுத்து வச்சுட்டு வைப்போம். இந்த கைய சுட்டுரும். சாச்சி இப்படி கறி கொதிக்கு. இறக்கி வச்சோனையும் அந்த மண் சட்டியில இருக்கிற சூட்டுக்கு இங்க பாருங்க இப்படி கொதிக்குது. அடுப்புல இருக்கிற மாதிரியே கொதிக்குது. கொஞ்சம் பாருங்க இந்த பதம் சரி தனிஞ்சு. இப்ப இன்னும் ஆற கட்டி ஆகும். ரொட்டி மூடி நாங்க குழைச்சி வச்சிருக்கோம் ஆல்ரெடி. நான் சொல்லியிருப்போம் ஸ்டார்ட் வீடியோலயே. இதுதான் நாங்க இன்றைக்கு சுட போற தோசைக்கல். ஆரியரெல்லாம் இப்படித்தான் அந்த மண் இதுல செய்து பழைய காலத்தாக்கள் அப்பாடாக்கள் அப்படியான ஆக்கள் அந்த காலங்கள்ல இப்படிதான் மண் சட்டியில தான் அதுலதான் நாங்க இன்னைக்கு செய்ய போறோம். அதுக்கு முதலாக நாங்க இதுல தோசைக்கல்ல எண்ணெய பூசி எடுப்போம். என்ன அடுப்புல வச்சுட்டு பூசிடாது, சுடும். அதனால வடிவாரம் இப்படியே பூசுவோம். எண்ணெய பூசி இப்படியே வைப்போம். இப்ப வைப்போம். நாங்க அடுப்பை வந்து இதுல வைப்போம், தணல்ல வைப்போம். ஆல்ரெடி உங்களுக்கு கறி வைக்கல அனுபவம் இருக்கு. சட்டி வெடிச்சது தணல்ல. இப்ப நாங்க அப்படியே வைப்போம் தணல்ல தோசைக்கல். இது இப்படி ஒரு பக்கம் இருக்கட்டும். கைய கழுவி போட்டு இந்த கழுவும். தெரியல இந்த மனுஷனுக்கு வீடியோ எடுக்க.
இதுல தான் நான் இப்ப ரொட்டி தட்ட போறேன். எல்லாம் பாரம்பரிய முறைப்படிதான் பாருங்க. அப்படி இருக்கண்ட தேனி நாங்க எடுத்து இப்படித்தான் அந்த பரோட்டா கடையில இப்படிதான் எடுப்பாங்க. இப்படி எடுத்தா எங்களுக்கு ரொட்டியும் சொப்டா வரும். கையில எனக்கு நினைவு எங்கட அம்மா அப்படிதான் செய்வா. கையில இப்படியே இப்படியே தட்டுவா வச்சு. அப்ப அது பெருசா வந்து பாருங்க இப்படி வந்துட்டேன். நல்ல மெல்லியதான் இருந்தா டக்கண்டா மிஞ்சிடும். தோசைக்கல்லு சுட்டுட்டு போல போடுவோம். சுடையில போல முதல் ரொட்டிக்கு இப்படித்தான் இருக்கும். இப்படி தண்டிட்டு அங்கலனி கொஞ்சம் மெல்லிசா அடுப்ப எரிச்சு விடுவோம். இப்ப மாத்துவோம். இங்க பாருங்க தோசை பிரட்டி, மரத்தாலான தோசை பிரட்டி. இப்போ கொஞ்சம் மாத்துவோம். இது பாருங்க இப்படி வருதுண்டு. அந்த மாதிரி கிடக்கு ரொட்டி. இந்த ரொட்டி சுட்டாச்சு பாருங்க இப்படி இருக்கு. ரொட்டி சும்மா அந்த மாதிரி இருக்கு. ரொட்டியே சாப்பிடுவோம். இல்ல சாப்பிட போறேன். நல்ல பெரிய இறால். இந்த இறால் எப்படி வச்சு இந்த ரொட்டி எப்படி மடிச்சு வச்சுட்டு நல்ல டேஸ்டா இருக்கு. இறால் குழம்பு அந்த மாதிரி இருக்கு. இந்த மகானில ஓடிட்டேர். அவர் தான் கேட்டவர் இப்படி செய்து தர சொல்லி. குளிக்க போயிட்டான். நான் சாப்பிட்றேன் பாருங்க. அந்த தேங்காய் பூ எல்லாம் மிக்ஸ் பண்ணி கடிப்பட போல ஒரு டேஸ்டா இருக்கு. அம்மா சின்ன வயசுல செய்து தந்தது. இறால் செய்து தரையில இப்படி ரொட்டி சுட்டு தந்ததா அடுப்புல. இப்ப சாப்பிட நல்லா இருக்கும். இதை பார்த்து கொண்டு நீங்களும் வீட்டுல செய்து சாப்பிடுங்க. இதோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, பாய். சொல்லி கொண்டு கேட்கலையே அவனுக்கு மணந்துட்டு போல ஓடி வந்துட்டான். குளிச்சுட்டு இங்க பாருங்க பவுடர் எல்லாம் பூசி என்ன மகன் வந்துட்டு சாப்பிடுறது ரொட்டி தம்பிக்கு. சாப்பாடு பாருங்க அப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கு? சாப்பிட போறீங்களா? மகன்கிட்ட கொடுப்போம் சாப்பிட. ஓகே.